என் பேரு சோட்டு ராம். நான் பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணுவேன். என்ன புரிஞ்சுதா சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கானே. முதல்ல இங்கிருந்து ஓடிட வேண்டியதுதான். ஜெயிலுக்கு வா, ஒன்ன நாங்க நல்லா துவைச்சு எடுக்கிறேன். அதுவும் டிடர்ஜென்ட் இல்லாம. இப்ப சொல்லு, எந்த லத்தியால நீ அடி வாங்க ஆசைப்படுறேங்கிறத. இது இது இந்த லத்தி நல்லா இருக்கு. இதெல்லாம் அடி வாங்கினா சும்மா பொம்மனா இருக்கும். இல்ல இல்ல வேணாம் வேணாம், இது ரொம்ப மெலிசா இருக்கு. இது வேணாம். இது இதுவும் நல்லா இல்ல, வேணாம். இது சூப்பரா இருக்கு. முடியல, வேணாம்னா விட்டுறலாம். இந்த லத்தி எப்படி இருக்கு? இது திக்காவும் இருக்கு, ஸ்ட்ராங்காவும் இருக்கு. இத வச்சு நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் பாரு. எல்லாடு சிங் சார், என்ன அடிக்காதீங்க, வலிக்குது. அடிக்காதீங்க. நான் இதை விட ரொம்ப பெருசா உன்னை எடுத்துட்டு வர போறேன். சோட்டுராம், இனி எப்பவும் உன் கனவுல கூட திருடணுங்கிற வார்த்தையை கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். என் அடியோட டேஸ்ட பார்த்து நீயே மாறிடுவ. இதோ வரேன். இப்ப நான் ஏதாவது யோசிச்சாகணுமே, இல்லைன்னா லட்டி எடுத்துட்டு வந்து இவர் என்ன பிச்சு எடுத்துருவாரு. ஓகே, எஸ், இதுதான் நல்ல ஐடியா. ஹலோ கமிஷனர் சார். இவன் கமிஷனர் சார் கிட்ட என்ன தனியா பேசுறான்? கமிஷனர் சார், நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. இவர் என்ன திருட நினைச்சிட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. சார், நீங்க தானே என்ன திருட மாதிரி மாறு வேஷத்துல நடிக்க சொன்னீங்க, தீவிரவாதியை பத்தி கண்டுபிடின்னு சொன்னீங்க. ஆனா இவர் எல்லா சைஸில் லட்டியை என்கிட்ட காட்டி ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வந்து அடிக்கிறாரு. இப்போ இன்னொரு லட்டியை எடுக்க போயிருக்காரு சார். சார், நான் ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என் ரகசியம் தெரிஞ்சிடும். டெரரிஸ்டுக்கும் என்னை பத்தி தெரிஞ்சிருமே. ஆனா சார், இங்க இருந்து இப்ப நான் எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே. சார் சார் சாரி சார். சார், நான் இப்பதான் நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டேன் சார். என்ன நம்புங்க சார், உங்க சீக்கிரட் எல்லாம் என்கிட்ட சீக்கிரட்டா தான் சார் இருக்கும். நாம எல்லாரும் நாட்டுக்காக தான் சார் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா உடனே என்கிட்ட கேளுங்க. நீங்க இப்ப கிளம்பலாம் சார். ஜெய்ஹிந்த். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க சொல்றேன். ஓகே, see you. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நான் உடனே கமிஷனர் சார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிடுறேன். நான் உடனே சிஐடி ஆபீசரை வெளியில விட்டுட்டேங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நானும் இந்த சீக்ரெட் மிஷன்ல ஜாயிண்ட் ஆயிட்டேங்கிறதையும் சொல்லிடுறேன். ஹலோ கமிஷனர் சார், நான் புடிச்சு வச்சிருந்த உங்க ஆளை லாக்அப்ல இருந்து வெளியில விட்டுட்டேன் சார். இதுக்கப்புறம் சீக்கிரட்டா மட்டும் தான் சார் இருக்கும். நாம டெரரிஸ்ட். யார் என்னோட ஆளு? யாரோ உன்னை ஏமாத்தி இருக்காங்க. போலீஸா இருந்துட்டு திருட கிட்ட ஏமாந்திருக்கியா? உன்னெல்லாம் சும்மா விட கூடாது லட்டு சிங். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தப்பு பண்ணிட்டேன் சார், சாரி. நான் எப்படியாவது அவனை சீக்கிரம் பிடிக்கிறேன் சார். சார் விட்டுருங்க சார். சார், நான் வெளியில போயிடுறேன் சார். விடுங்க சார். ஐயா அம்மா, ஐயா விடுங்க சார். சார், என்ன விடுங்க. அப்பா என் பேரு தான் சோட்டுராம். நான் பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்வேன். நான் இதுக்கப்புறம் இங்க தான் திருட போறேன். அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும். வணக்கம் வணக்கம். நீங்க ஒரு மகான் சங்கீத மேதை தானே? உங்க முகத்துல என்ன மாதிரி ஜொலிப்பு தெரியுது தெரியுமா? உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப மென்மையானது. அடடா பண்றீங்க போங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அட என்ன நீங்க, நான் எதிர்காலத்தை சொல்லக்கூடியவன்.
என்னால பார்த்ததும் யார் எப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல தைரியமான ஒரு சின்ன பையன் இருக்கான் தானே? ஆமா ஆமா, என்னோட பேர சிவா, ரொம்ப தைரியசாலிங்க. ஆனா அந்த பலசாலி பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனைய தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் இன்னையில இருந்து 15 நாள் வரைக்கும் யாருக்கிட்டையும் சண்டையே போடக்கூடாது. இல்லன்னா அவனுடைய உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். அதனால இந்த வீட்டுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துரும். இல்லைங்க, இல்ல, நாங்க அவளை சண்டை போடுறதுக்கு விட மாட்டோம். அப்படின்னா இந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். சிவா, சிவா, சொல்லுங்க பாட்டி, என்னாச்சு? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. 15 நாளைக்கு யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஏன் பாட்டி? யாராவது எதுவும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு நான் தானே எப்பவும். எதையும் கேட்க மாட்டேன். 15 நாளைக்கு நீ யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, அவ்வளவுதான். பாட்டி சொல்ல தட்டாத. ஓகே பாட்டி, நான் பண்ண மாட்டேன். 15 நாளைக்கு ஃபைட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாரு. அடே சோட்டூராம் தானே. இந்த லட்டி எப்படி இருக்கு? இந்த லட்டி எப்படி இருக்கு? நகத்து, இந்த லத்தியெல்லாம் நகத்து. இதை எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? லட்டு சிங் சார், நீங்க என்ன ரொம்ப அடிச்சிட்டீங்க. அதனால இப்ப நீங்க அடி வாங்க போறீங்க. கமான். போலீஸ் அப்படிலாம் அடிக்கக்கூடாது, சொன்னா கேளு. போலீஸ் நம்ம லத்தியால அடிக்கணும், சொன்னா கேளு. கான்ஸ்டபிளே, கான்ஸ்டபிளை காப்பாத்து. லத்தி 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 எங்க இருக்கு? இல்ல இல்ல, எவ்வளவுதான் அடி வாங்குறதுன்னா போதும், சொன்னா கேளு. இவன் அவனை அடிச்சதில்ல, நானும் அடி வாங்கினதில்லை. வேணா என்ன விட்டுடு, வேணா என்ன அடிக்கிறது. சிவா, சீக்கிரமா வாப்பா. போதும், என்ன விட்டுடு. ஐயோ, இவன் ரொம்ப வலிக்குது. ஏய், என் சிவா இப்ப இங்க வந்துட்டான். நல்ல வேலை சிவா, நீ சரியான நேரத்துக்கு வந்த. இவன் என்ன போட்டு பொழந்துட்டான். இவன் என் முதுகுல ட்ரம்ஸ் வாசிச்சுட்டான் சிவா. இவன் என்ன அடிச்ச மாதிரியே நீ அவனை அடி சிவா. இல்ல லட்டு சிங் சார், நான் சத்தியம் பண்ணிருக்கேன். பாட்டி கிட்ட 15 நாள் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிருக்கேன். அட கடவுளே, சிவா நீ இன்னைக்கு தான் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு வரணுமா? வாக்குறுதி எல்லாம் ஒரு மூலையில தூக்கி வச்சுட்டு இவனை போட்டு அடி சிவா அடி. ஏன்னா இந்த திருட என்ன ரொம்ப போட்டு அடிச்சுட்டா. இவனை நீ அடிக்கணும் சிவா. இங்க பாரு, இங்க பாரு, இவன் உன்ன ரொம்ப சின்ன பையன் சொன்னான். அப்படியா லட்டு சிங் சார்? எப்போ என்ன சின்ன பையனை சொன்னாங்க? என்ன சண்டை போட வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொல்லாதீங்க. பேடராம் அங்கிள், இவனை நீங்க அரெஸ்ட் பண்ணி இப்பவே லாக்அப் குள்ள போட்டுருங்க, சரியா? யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? யாராலையும் என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. நான் இப்ப இங்க இருந்து கிளம்ப போறேன். சிவா, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது? சீக்கிரம் ஏதாவது பண்ணு. லட்டு சிங் சார், காப்பாத்துங்க சார். ஒரு திருடன் என்ன புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா சார். சிவா, அந்த திருடன் சேட்டை கடத்தி இழுத்துட்டு போறானா. உடனே போய் அவரை காப்பாத்து. அப்படியா? நீ திரும்ப வந்துட்டியா? நீதான் ஃபைட் பண்ண மாட்டல்ல? நீதான் சத்தியம் பண்ணிட்டல்ல? இங்க பாரு, ஒழுங்கா என் வழியில இருந்து நகரு. என்ன போக விடு. என்ன முதல்ல என் வேலையை செய்ய விடு. ஓகே, என்னால ஃபைட் பண்ண முடியாதுதான். ஆனா இங்க பாருங்க அங்கிள், நீங்க அவரை கூட்டிட்டு போறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் யாருன்னு காட்டுறேன் இரு.
உன்கிட்ட இருந்து இப்ப நான் 20 கோடி ரூபாய் வசூல் பண்ணாம இது என்ன கொடுமை? கான்ஸ்டபிளே, சிவா ஃபைட் பண்ணாம சேட்டை எப்படி காப்பாத்த முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் காப்பாத்திட்டேன் லட்டு சிங் அங்கிள். அந்த சேட்டை நான் எப்பவோ காப்பாத்தி விட்டுட்டேன். அதுவும் நான் ஃபைட் பண்ணாமலே காப்பாத்திட்டேன் தெரியுமா? தேங்க்யூ சிவா, பெரிய விஷயம் பண்ணிருக்க. ஃபைட் பண்ணாமலே சேட்டை நீ கூட்டிட்டு வந்திருக்க. அது சரி சிவா, உன்னோட இந்த 15 நாள் விரதம் எப்ப முடியும்? ஒருவேளை அந்த திருடன் திரும்ப வந்துட்டானா? வரமாட்டான். ஒருவேளை அவன் வந்தானா நீங்க அவன்கிட்ட எதுவும் கேட்காம லாக்அப்ல போட்டுருங்க. ஆனா அவனை விட்டுறாதீங்க. அது வந்து சிவா, நான் எங்க அவனை லாக்அப் குள்ள போட்டேன்? அவன் வந்தானா என்ன லாக்அப்ல போட்டு மிதிக்கிறான் சிவா. ஓகே லட்டு சிங் சார், அவன் வந்தானா என்கிட்ட சொல்லுங்க. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ திரும்ப வந்துட்ட? அந்த பையனை எதுக்காக என் பின்னாடி அனுப்புனன்றத முதல்ல சொல்ல. சொல்ல போறியா இல்லையா? என்ன விடு சிவா. கான்ஸ்டபிளே, காப்பாத்துடா. சொல்லுங்க பேடராம் அங்கிள். சிவா, அந்த திருடன் வந்து லட்டு சிங் சாரை கடத்திட்டு போயிட்டான்ப்பா. என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டான்? கூட்டிட்டு போனா கடத்திட்டு போயிட்டான், எனக்கு தெரியல. உங்ககிட்ட போலீஸ் டாகி இல்லையா? அது மோப்ப முடிச்சுட்டு நேரா கிரிமினல் கிட்ட போயிடும் அங்கிள். இல்லையே, உங்ககிட்ட ஒரு டாகி இருக்குது இல்ல, அதை கையோட கூட்டிட்டு வாங்கலப்பா. ஆமால்ல. இங்கதான் கூட்டிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள போய் தேடி பார்க்கலாம். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ஆமா ஆமா, உள்ள போய் பார்க்கலாம். ஒருவேளை உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். அது சரி பசங்களா, நீங்க இங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன மறைச்சு வச்சிருக்காங்க? எங்க லட்டு சிங் சாரை எங்கேயா மறைச்சு வச்சிருக்கேன்? லட்டு சிங் சார் இங்க வரலையாப்பா? அப்புறம் எதுக்காக எங்க டாகி மோப்ப முடிச்சுட்டு இங்க வந்துச்சு? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. லட்டு சிங் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்து சிக்கன் சாப்பிட்டு போனாரு. அத ஸ்மெல் பண்ணி தான் டாகி இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டாகிக்கு வேற ஏதாவது ஸ்மெல் பண்ண கொடுக்கலாம். இதோ இங்க ஒண்ணு இருக்கு, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுதான் லட்டு சிங் சாரோட ஒரிஜினல் சாக்ஸ் மோந்துக்கோ. டாகி எந்திரி. கப்புல மயக்கம் போட்டுடுச்சு. அந்த அளவுக்கு இதுல என்ன ஸ்மெல் வருதுன்னு பார்க்கலாம். டாகியை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிற நம்மளோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஏதாவது தான் பிளான் பண்ணி ஆகணும். ஐடியா வந்துருச்சு. ஆகா திருடண்ணே, இன்னும் எவ்வளவுதான் என்ன போட்டு அடிப்பீங்கன்னு. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. நல்லா கேட்டுக்கோ, நான் நிறைய இடத்துல திருட போறேன். நீங்களே பாருங்க நம்மளோட சிவா திருடனை எப்படி பிடிக்கிறான்னு. இன்னைக்கு காலையில் நடந்த சொத்து சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட திருடனை சிவா பிடிச்சி இவன் திரும்ப ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனா 15 நாளைக்கு வாக்கு கொடுத்திருந்தான்ல. இப்ப நான் திருட போனா எனக்கு பிரச்சனை ஆயிடுமே. நாம இவனோட தாத்தா பாட்டிய பார்க்க போகலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க சிவா இப்ப திரும்பவும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. இத தெரிஞ்சிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. என் சிவா எந்த சண்டையும் போட்டிருக்க மாட்டான். நான் டிவில நியூஸ்ல பார்த்தேனே, சிவா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அதான் நான் உங்களை எச்சரிக்கலான்னு இங்க வந்தேன். என் பேரை சண்டை போடுறத பாத்தீங்களா? ஆமா ஆமா, உண்மைதான். ஏன் 2 கண்ணாலும் அவன் ஃபைட் பண்றத பார்த்தேனே. சிவா கண்ணா, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, வெளியே வா. சிவா, நீ மறுபடியும் சண்டை போட்டியா என்ன? இல்ல பாட்டி, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை எப்படி மீறுவேன்? இதான் டிவில சண்டை போடுறத இவரு பார்த்துருக்காராம். நீ சண்டை போட்டியா இல்லையா? இல்ல தாத்தா,
இவரு பழைய கிளிப்பிங் ஏதாவது பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா சிவா, நீ சண்டைய போடாத. 15 நாளைக்கு சரியா? அப்படி சண்டை கிட்ட போட்டேன்னு வை, நம்ம வீட்டுக்கு கெட்டது நடக்கும்னு இவரு சொல்லியிருக்காருப்பா. என்ன தாத்தா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. இல்ல அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பாத்தியா, இந்த சின்ன பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கு. இவர் ரொம்ப நல்லவ. ஆமா ஆமா, எனக்கும் சில பேரோட முகத்தை பார்க்கும்போது அவங்க எதிர்காலத்தை சொல்ல தெரியும். உங்களுக்கு அடியோகம் இப்ப ஆரம்பிக்க போகுது. 15 கால் ஆரம்பிக்க போகுது. என்ன சொன்னமா? இந்த அடியோகம்னா என்னமா? இந்த 15 கால்னா என்னது சொல்லுமா? சிவா, ஐயாவை பத்திரமா உள்ள கூட்டிட்டு போய் இவருக்கு அடியோகம் என்னன்னு தெளிவா காமிச்சு கூட்டிட்டு வா. வாங்க பாபா, உள்ள வாங்க. நான் உங்களுக்கு அடியோகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறேன். சரி, வா உள்ள போகலாம். அட கொஞ்சம் நில்லுங்க ஐயா, இவ்வளவு மேக்கப்போட உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அத கொஞ்சம் கழட்டி கொடுங்க. பாட்டி, இவன் ஒரு பெரிய திருட. இவன் தான் லட்டு சிங் சார பிடிச்சு வச்சிருக்கான். அதோட அவரை அடிச்சு தொல்லை பண்றான். என்னோட 4 பல்லு கீழே விழுந்துருச்சா? என்னங்க ஐயா, அடியோகம்னா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு? வேண்டாம் சிவா, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். போத நிறுத்துப்பா. லட்டு சிங் சார், என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. லட்டு சிங் சார் எங்க? அட, சிவா, நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்ப? இந்த கயிறை முதல்ல அவுத்து விடு. சிவா, என்ன வந்து காப்பாத்து. காப்பாத்துப்பா. காப்பாத்திட்டியா? சிவா, இப்ப நீ ஓரமா போ. நகரு. என்னோட சீக்ரெட் வெப்பன் எப்படி தன்னோட வேலையை செய்து பாரு. என்ன போட்டு இப்ப அடிச்சு அடிக்கி இப்ப நான் பதிலடி கொடுக்க தயாராகி இருக்கேன்.